Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹஜிமே நோ இப்போ சீரிஸோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 61 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸை நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் எபிசோட்ஸ் எல்லாமே பயங்கர சீரியஸா போகும். கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா டல்லா போற மாதிரி இருந்திருக்கும். நம்ம இப்போ தோத்த பிறகு இப்போ ஒரு கம்பேக் கொடுக்க போறோம். அதனால இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாமே பயங்கர ஃபயரா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஹஜிமே நோ இப்போ சீசன் 1 எபிசோட் நம்பர் 61. எபிசோட ஓப்பன் பண்ணோடனே கோரக்குவன் ஹாலில் யாரோ ஒரு 2 பேருக்கு மேட்ச் நடக்குது. வேற யாருக்கும் இல்லை, நம்ம மியாட்டாக்கும் கொரியாலே நம்பர் 1 ஃபைட்டர்னு சொல்லப்படுற லீ சாங் அப்படின்ற ஒரு ஃபைட்டருக்கும் தான் சண்டை நடக்க போகுது. அதை பார்க்கறதுக்காக நம்ம இப்போ மறுபடியும் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்துருக்காங்க. ஏன்னா மியாட்டோட கம்பேக் மேட்ச் இது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவனோட நாட்டுக்கு திரும்ப வந்திருக்காங்க இல்லையா, அதனால இது சீரியஸாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 3 ரவுண்ட் போயிடுச்சு போல. இந்த லீ சாங் அப்படின்ற ஃபைட்டரை காட்டுறாங்க. அவனோட மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் பழுத்துட்டு, இந்த பக்கம் மியாட்டா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடி கூட வாங்காத மாதிரி தான் இருக்கான். இப்போ அவனோட ஃபைட்டிங் ஸ்டைல் லைட்டாக இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கு. லைட்டாக இல்லை, ரொம்ப நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் அவ்வளோ ஃபைட்லாம் பண்ணியிருக்கா இல்லை. இதை பார்த்து இப்போ செம்ம ஆச்சரியமாயிடுது. ஏன்னா மியாட்டா வந்து ரூக்கி இதுல ஃபைட் பண்ணும்போது இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. அவன் சரியான ஸ்ட்ராங் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாமே என்ன பாக்குறாங்கன்னா, மியாட்டா வந்து தப்பிச்சு வர்ற மாதிரி தெரியுது. இருந்தாலும் இந்த லீ சாங் அடி வாங்குறான். எதுக்காக லீ சாங்க்கு அப்படி மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு? அவன் வந்து அடி வாங்குற மாதிரியே தெரியல. அவன் தான் துரத்திட்டு போறான். அவனுக்கு தான் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கு யாருக்குமே புரியல. அவன் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்றான். ஆனா மியாட்டாங்க வந்து ஈஸியா அவனோட ஸ்டெப் மூவ்மெண்ட்ஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் வச்சு தப்பிச்சிட்டு இருக்கான். இதை நம்ம இப்போவும் அந்த ஃபூஜி ரிப்போர்ட்டர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கர ஸ்பீட் ஆயிட்டா முன்ன விட. இப்போ இதை பார்த்தா அந்த லீ சாங்கன்ற ஃபைட்டர் என்ன பண்றான்னா, இவனை வந்து ஓடி பிடிக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ஃபுட் மூவ்மெண்ட்ஸ் வச்சு ஈஸியாக தப்பிச்சு போயிடுவாங்க. அதனால இவன் என்ன பண்ண போறான், என் பாடியை வச்சு ரோப் பக்கம் தள்ளி விட்டு அங்கே வச்சு முடிகிற அப்படின்னு சொல்லிட்டு பாடியை வச்சு அவனை ரோப் பக்கம் தள்ளி விடுறான். அதனால அவனால் பார்த்தீங்கன்னா நகர முடியல. அவள் தாண்டா வசமாக மாட்டிக்கிட்டதான், இங்கேயே ஒன்று முடிக்கிறோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு பஞ்சு கொடுக்கறதுக்காக வரான். அப்போ நம்ம மியாட்டா என்ன பண்ணிடுறான்னா கவுண்டர் பஞ்சு கொடுக்குறான். பாடியில் பார்க்கறதுக்கு நார்மலான கவுண்டர் பாடி ப்ளோ கொடுத்தா மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த அடி வாங்கினதுக்கு அவனால் தாங்க முடியாமல் தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். 10 கவுண்ட்டும் முடிஞ்சு போயிடுது. 3rd ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சு போய் நம்ம மியாட்டாக்கு வின் வந்துடுது. யாருக்குமே என்ன நடந்துச்சுன்னே புரியல. ஏன்னா பாடி ப்ளோவில் நாக் அவுட்ன்றது ரொம்ப ரேராக தான் நடக்குமா. என்னடா இது அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. மேட்சை முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து வெளியே வரான். வெளியே வந்துட்டு அவன் என்ன யோசிக்கிறான், என்னடா இது இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டான், மியாட்டாவை கேட்சப் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் போலையே, சூப்பர் தான் நினச்சிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஏஜி டாட்டே அங்கே நின்றுட்டு இருக்காரு. டே என்னடா இது ஃபெதர் கிளாஸ்ல இந்த மாதிரி ஃபைட்டர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனா வந்துட்டு இருக்கானுங்க, நீ என் கிட்ட வரணும்னா இவனுங்கெல்லாம் தோக்கடிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லு. ஆமாமா நீங்க சொல்றதும் கரெக்டு தான்ப்பா, இங்க எல்லாரும் தோக்கடிச்சாதான் உங்க கூட ஃபைட் பண்றதுக்கு நீ சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லு. நான் வந்து இப்போ வந்து மேட்ச் செட் ஆயிடுச்சு எனக்கு. அமெரிக்காவில் டாப் 5 ரேங்கர், அதாவது வேர்ல்டுல டாப் 5 ரேங்கர் ஒருத்தர் இருக்காராம். அவர் கூட தான் இப்போ ஃபைட் பண்ண போறாரு நம்ம ஏஜி டாட்டே. அங்கே வின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா வேர்ல்டு சாம்பியனுக்கு வந்து சேலஞ்ச் பண்ண போறாராம். இது வேர்ல்டா, இங்கே ஜாப்பனீஸ் டைட்டிலுக்கே நான் முக்கிட்டு இருக்கேன், இவர் என்னன்னா வேர்ல்டு டைட்டில் பேசிட்டு இருக்காரு. லெவல் டிஃபரன்ஸ் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன இன்னும் ஹைபர்னேஷன் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது இன்னும் ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமான்ற மாதிரி அவன் சொல்றான். ரொம்ப நாளைக்கு அந்த மாதிரி பண்ணாதே, இல்லைன்னா கஸ்டமர்ஸ் அதாவது ஆடியன்ஸ் எல்லாரும் மூஞ்ச மறந்து போயிடுவாங்க, அப்படின்னு நீ இருக்கிறதே தெரியாது யாருக்குமே, அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்பேக் கொடு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. நம்ம இப்போக்கும் நல்லாவே தெரியும் கூடிய சீக்கிரம் அவன் கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இல்லைன்னா எல்லாருமே அவனை மறந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் வேற இவன் பாக்ஸிங் பண்ணல இல்லையா, இப்போ தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கான். 3 மாசமா வந்து எந்த ட்ரைனிங்குமே பண்ணல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியல. அச்சு விட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டா ட்ரைனிங் மறுபடியும் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி அவன் அடுத்த நாள் ஜிம்முக்குள்ள வர வந்தவொடனே ஆவக்கியும் கேமரா நின்றுட்டு இருக்காங்க. என்னடா சீரியஸாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஒன்றும் இல்லப்பா, நம்ம யாகி வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு தெரியல. எனக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு. ஆமாம் போயிட்டு வந்தாரு. அது எதுக்கு தெரியுமா, நம்மளோட கம்பேக் மேட்சை இது பண்ணுறதுக்காக தான். 3 பேருக்கும் மேட்ச் வந்து டிசைட் பண்ணிட்டாங்களான்ற மாதிரி சொல்ல, எனது 3 பேருக்குமா, சூப்பர் நீங்கள் 2 பேர் கம்பேக் கொடுக்க போறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க, எனது 3 பேருக்கும் அப்போ என்னையும் சேர்த்து தான் சொல்றீங்களா, நானும் மேட்ச் வந்து டிசைட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லு. ஆமான்றாங்க. ஆஹா, இதை கேட்டவொடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷமா இது. ஏன்னா இவனும் கம்பேக் கொடுக்கணும் தான் ஆசைப்பட்டு இருக்கான். ஆமா ஃபைட்டர்ஸ்லாம் எங்கேருந்து வராங்க அப்படின்ற மாதிரி தெரியுமான்னு கேட்கவும், தாய்லாண்டோ பிலிப்பைன்ஸ்லேருந்தும் வராங்களாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டஃப்பான ஃபைட்டர்ஸாக தான் இருப்பாங்க, நம்ம எல்லாரும் கேவோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி யாருப்பா மெயின் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி பின்னாடி வந்து டக்கமுறை கேட்கறான். எப்பயுமே இந்த மாதிரி 3-4 ஃபைட் வச்சாங்கன்னா 2 வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மேட்ச் ஒன்று, அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் மேட்ச் மாதிரி ஒன்று, அப்புறம் மெயின் ஈவெண்ட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. பாப்புலாரிட்டி பொறுத்து தான் வைப்பாங்க. அப்படி பார்த்தா நம்ம இப்போ தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா வந்து சாம்பியன் கூட ஃபைட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீனியர் இல்லையா இவனுங்க 2 பேரும், அதனால இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. அப்போ இப்போ என்ன சொல்றேன், எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இது வந்து கம்பேக் மேட்ச் தான், நான் வந்து ஸ்டார்டிங்கில் கர்டன் ரேசராக கூட இருக்கேன், நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து அந்த மெயின் ஈவெண்ட்டாக இருங்கன்ற மாதிரி சொல்லு. அவனுக்கு 2 பேரும் நான் தான்ன்ற மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. அப்போ அவன் தவளை கொட்டா பஞ்செல்லாம் கொடுத்தா எவன்டா மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து பாப்பான்னு சொல்லிட்டு கிமரா கத்திட்டு இருக்க, உன்னோட பஞ்சு மூட்டை என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ டக்கமுறை என்ன பண்றான், 2 பேரும் அடிச்சு போட்டு அந்த மாதிரி சண்டை போடாதீங்கப்பா, பெரிய
பெரிய பசங்க மாதிரி சால்வ் பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு 3 பேர் பேரு எழுதிட்டு குலுக்கல் சீட்டு மாதிரி போட்டுட்டு இருக்கான் அவன். அதுல யாரோட பேர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவோக்கியோட பேர் வந்தது. அவன் தான் ஃபைனல் ஈவெண்ட்னு சொல்லி நம்ம இப்போவோட மேட்ச் வந்து கிமராவோட மேட்ச் கடைசி நடக்கும். கர்டன் ரேசரா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் கிமரா மேட்ச் நடக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஓடுது. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் வந்து ஆவோக்கே இது அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ண. ஆடா பாவீங்களா, சீனியரா இருந்து நான் வந்து கர்டன் ரேசரா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் கிமரா பார்த்துட்டு இருக்கான். வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. என்னடா நாய்ங்களா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பின்னாடி இந்த வாத்தியார் குரல் வருது. ஐயோ இந்த ஆள் எப்பயா வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இவனுக்கு பார்த்துட்டு இருக்கானுங்க. தலைமையிலே கொட்டிட்டு என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சப்பையா நினைச்சிட்டு இருக்கீங்களா? மேட்ச் யாருக்குன்னு டிசைட் பண்ணியாச்சு. மெயின் ஈவெண்ட் வந்து இவன் இப்போதான் ஆடுவான், அதுக்கு முன்னாடி கிமுரா ஆடுவான், அதுக்கு முன்னாடி கர்டன் ரேசரா நம்ம அவோக்கி தான் ஆடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை தெரியாத அவோக்கி என்ன பண்ணிடுவான்னா, ஃபோன் பண்ணி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த நர்ஸ், அதுக்கு ஃபோன் பண்ணி நான் தான் மெயின் ஈவெண்ட் எனக்கு என்கரேஜ் பண்ண வான்றுவான். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போயிட்டு பாத்தியா எங்கால் தான் மெயின் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் பெருமை பேசிட்டு இருப்பாங்க. இந்த விஐபி படத்துல விவேக் கபடி மாதிரி ஆகி போச்சு நம்மளோட கதை. மூஞ்ச பார்க்கறதுக்கே சரியான காமெடியா இருக்கு. கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன பண்றேன், இப்போ வீட்டுக்கு வரான். இந்த கம்பேக் மேட்ச் வரப்போகுது அப்படின்ற மாதிரி உமேஷா கிட்ட சொல்ல. ஆமா ஓ சூப்பரா அப்படியா நான் காத்துட்டு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஜூலைல மேட்ச் நடக்க போது இன்னும் 2 மாசம் இருக்கு டைம், அதுக்குள்ள ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவன் வந்து தாய்லாந்துல 3rd ரேங்க்ரான், 12 மேட்ச் ஆடிருக்கான், 10 மேட்ச் வின் பண்ணிருக்கான், 5 மேட்ச் கேவோல வின் பண்ணிருக்கான். ஆனா இதுல ட்விஸ்டான விஷயம் என்ன தெரியுமா, அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றான். என்னடா எப்படி இருப்பான்னு தெரியாதுன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க. அங்க தாண்டா விஷயமே இருக்கு. அவனோட மேட்ச் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணலையா, அதனால அவன் ஆள் எப்படி இருப்பான், அவன் மேட்ச் எப்படி ஆடுவான், என்ன ஃபைட்டிங் ஸ்டைல் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை சொல்றான். என்னடா எப்படி சொல்லிட்ட அப்படின்னா, நீ மேட்ச் நடக்கிற வரைக்கும் அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கூட தெரியாம தான் ட்ரைனிங் எடுக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமா இதெல்லாம் பாக்ஸிங்ல சகஜம் அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணி ஜிம்ல தான் காட்டுறாங்க. நம்மால் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். ஷேடோ பாக்ஸிங் பண்றான். ஆனால் சரியா அவனாலே பண்ண முடியல. ஏன்னா அவன் ஆப்போனன்ட் எப்படி இருப்பான், என்ன மாதிரி ஃபைட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்றான்னு நினைச்சிருந்தா அவனுக்கு வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணி அவன் எதிர நிக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவன் கூட ஷேடோ பாக்ஸிங் பண்ணுவான். அவனுக்கு யாருன்னே தெரியாது, எப்படி இருப்பான்னு கூட தெரியாது இல்லையா, அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கான். ஷேடோ பாக்ஸிங் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அவோக்கி கேமரா கிட்ட கேட்க. ஆமாப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு, உன்னோட பஞ்ச் என்னால பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு, பின்ன என்ன மெயின் ஈவெண்ட் இல்லையா அப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாய்ச்சிட்டு இருக்காருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தவளை கொட்டா மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு நான் என்னையா பண்ணுவேன், வாத்தியார் தயா சூஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. உள்ள நம்ம வாத்தியார்ன்ட்டு டேய் வா ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடு. ஸ்பெஷல் ட்ரைனிங்கா சூப்பர் சூப்பர். ஒரு வாட்டி கம்பேக் கொடுக்கும்போது இவர் ஒரு பயங்கரமான ட்ரைனிங் என்ன கொடுப்பாரு, என்ன புதுசாக கற்றுக் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி நம்மால் வந்து அப்படியே போறான். தெரியுது நீ வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கான், அவன் எப்படி இருக்கான்னு தெரியாதனால அவன் ஃபைட்டிங் சொல்ல நமக்கு நல்லா தெரியாது, இருந்தாலும் நீ வந்து உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து ட்ரைனிங் எடு, அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வாத்தியார் சொல்லிட்டு இருக்காரு. அவன் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கு, ஃபாரின்லேருந்து வரானா அப்படின்னா அவன் சரியான கான்ஃபிடன்ஸாக இருப்பான் அவனோட லெவல் மேலே, அப்படின்னா ஒரு நல்ல பாக்ஸர் இருந்தால் நினைக்கிற ஒரு சூப்பரான மேட்சாக தான் இருக்க போகுது. அதுக்கு ஏதாவது புது மூவ்ஸை கற்று தர போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க. இல்லை நான் வந்து புது மூவ்ஸில் எதுவும் கற்று தர போகிறது இல்லை, உன்னோட டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ண போகிறோம். ஏன்னா நீ வந்து நிறைய மேட்ச் ஆடி இருக்க, அந்த எல்லா மேட்ச்லையுமே என்னதான் ஜெயிச்சாலும் நீ வந்து நிறைய பஞ்சஸ் வாங்குற, ஏகப்பட்ட பஞ்சு வாங்கிட்டு கீழே விழுந்து தான் எழுந்து நிற்கிற. அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஆனால் ஒரு பாக்ஸராக அது உனக்கு ரொம்ப ஆபத்து. ஏன்னா உன் கண்ணு உன் பிரெயின்லாம் இருக்கு பார்த்தியா, அது ரொம்ப டெலிகேட்டான விஷயம். இந்த மாதிரி பஞ்சு வாங்கிட்டே இருந்தனா அது ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்புறம் உன் கெரியரே முடிஞ்சிடும். அதனால நம்ம உன்னோட டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம், அப்புறம் உன்னோட ஸ்டாமினாவில் ஏற்றலாம் அப்படின்றாரு. இதை கேட்டதும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுது. என்னடா இது புது மூவ் கற்றுக் கொடுக்குவாருன்னு பார்த்தா டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோப்பை கட்டி விட்டுறாரு. அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் அப்படியே குனிஞ்சிருந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு போ, நல்லா பாருங்க ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆரம்பிச்சிடாரு. கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை போல நம்ம வாத்தியாருக்கு, வயசாயிடுச்சு இல்லை, இரும்பிக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து கண்டினியூ பண்றாரு. பாலை தூக்கி அடிக்கிறாரு, இதுலேருந்து தப்பிக்க சொல்றாரு. அவனும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனால் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கான், நம்ம ஏன் டிஃபென்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், அஃபென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரன்னிங் ஓடுறாங்க. ரன்னிங் ஓடிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய கட்டை எடுத்து நம்ம வாத்தியார் என்ன பண்றாரு, மூஞ்சில அடிக்கிறாரு. ஏன்னா வந்து ஓடிக்கிட்டே டிஃபெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதெல்லாம் பண்ணிட்டு போக பெரிய மலை மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு ஸ்லோப் மாதிரி இருக்கு, ஒரு 100 அடி உயரம் இருக்கும் போல. அதுல என்ன பண்றாருன்னா இவர் வந்து வண்டியை நிறுத்திட்டு ஆஃப் பண்ணிட்டு இதுல வந்து என்ன தள்ளுற 5 ரவுண்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னது 5 ரவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வந்து முடியாம தள்ளிக்கிட்டு இருக்கான் அவரை. ஒரு பத்திர சொகுசா என்னவோ கார்ல வர மாதிரி உட்காந்துக்கிட்டு வர நம்மால் முட்டி மோதி தள்ளி அன்னைக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்படியே உட்காரான். நடக்கவே முடியல போல, சூப்பரா ட்ரைனிங் பண்ற போல அப்படின்ற மாதிரி டக்காமரா கேட்க. ஆமாப்பா டிஃபென்ஸையும் ஸ்டாமினாவும் ஏற்ற சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்ல. டே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இது உன்னோட கம்பேக் மேட்ச் வந்து நல்ல மேட்ச் ஆனோம் அப்படி இப்படின்ற எண்ணத்தோட உள்ள போயிட்டு தோத்துட்டு வந்தோன்னு வச்சுக்கோ, அப்புறம் கதை முடிஞ்சிடும். வாழ்க்கைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் இல்லையா, 2 மேட்ச் தோத்ததால அவன் லைஃபே பார்த்தனா இப்போ வந்து திருப்பி அமிச்சிட்டாங்க. அந்த மாதிரி உனக்கு நடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டனா ஒழுங்கா அந்த மேட்ச்ல வின் பண்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ ஜாப்பனீஸ்ன்றதுனால இங்க இருக்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காது. ஆடியன்ஸுக்கு தேவை வின்னிங். நீ என்ன பண்ணாலும் சரி ரிங்ல நிற்கும் போது நீ வந்து வின் பண்ணி தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்பதான் நம்மளுக்கும் புரியுது வாழ்க்கை மாதிரி ஆகக்கூடாது. அதாவது என்னதான் நீ ஒரு நல்ல பாக்ஸரா இருந்தாலும் பயங்கரமான திறமையா இருந்தாலும் ஒரு 2 மேட்ச் அந்த மாதிரி தோத்துட்டாலே ஆடியன்ஸுக்கு வந்து உண்மையில இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படின்றது தான் அவனை பார்த்தா அவன் கத்துட்டு இருப்பான். ஆடியன்ஸுக்கு ஒன்றும் பிடிக்காம போனாலும் சில பேர் பாக்ஸிங் பண்றானுங்க. அந்த மாதிரி ஆள்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிமரா அங்கே பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கான். அவனை கலாய்ச்சிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா சைலண்டா இருக்கான். இப்போ வந்து அமைதியாருன்னு சொல்லவும் இவன் வேணுனே கலாய்ச்சிட்டு இருக்க, எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கான். என்னடா அண்ணா அந்த நர்ஸ் இருக்காங்க பத்தில இவனோட ஆளு ரைகோ, அவங்க ஃபோன் பண்ணி வந்து மேட்சை பார்க்க வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தைங்க தான்ப்பா ஃபர்ஸ்ட் செகண்ட்னு போட்டி போடுவாங்க, நான்லாம் அப்படி கிடையாது, என்னோட மேட்ச்ல கேவ் எடுக்க போறேன்,
சொல்றேன். மெயின் ஈவெண்ட்ல நீயும் கேவா எடுப்பா, டபுள் கேவா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆடா பாவி, முன்னாடி எப்படி பேசிட்டு இருந்தே இப்ப மாத்தி பேசுறான் பார்த்தே இந்த ஆளு. பொண்ணுங்கனாலே இப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பொண்ணு வந்தா போதும், பசங்க எப்படிலாம் சொல்லி விடுறானுங்க பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அடுத்தத கதவை தந்து நம்ம ஓகே உள்ள வர அவனை போட்டு கலாய்க்கலான்னு சொல்லிட்டு தக்காபுரை பார்த்துட்டு இருக்க. ஏடா சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, சோகமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து காமிக்கிறான். அவங்களோட ஆள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவனுக்காகவே அவனை தச்சு கொடுத்துருக்காங்க. அந்த கவுன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பாக்ஸஸ்ல வரதுக்கு முன்னாடி ஒன்று போட்டு வருவாங்க, வந்தவனே கழட்டுவாங்களே, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுல தவளை படம்லாம் போட்டிருக்குது. தவளை கொட்டா பச்சுக்காகவே உருவாக்கியிருக்காங்க போல. இதை காட்டுவோம் நம்ம எல்லாம் ஆச்சரியப்பட்டுறாங்க. இருந்தாலும் வந்து இவன் வந்து கலாய்க்க கூடாது, இவன் வந்து ஒரு நல்ல பையன், மனசை உடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்குப்பா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவோம். நம்மளும் பார்த்தீங்கன்னா கேட்க போட்டு சிரிச்சுட்டு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். மூஞ்சுக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியாது, காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டக்கமராவே பார்த்தீங்கன்னா சைலண்டா இருக்கான பாத்துங்களேன். நீங்க ராத்திரி நம்ம இப்போ என்ன பண்றான், தூங்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ஒரு கனவு வருது, பயங்கர மோசமான கனவு. என்னன்னா அவன் ரிங்ல வந்து எதிரி யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க, இவன் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. அவனோட அடுத்த அப்புறம் தான் இவன் அடிக்கிற மாதிரி இவனுக்கு வந்து ஒரு கனவு வருது. என்னடா இது இப்படி எனக்கு கனவு வந்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அடுத்த நாள் ட்ரைனிங்க்கு போறான். ஆச்சாரம் பார்த்தீங்கன்னா இவனை வந்து அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்க. இவன் வந்து அந்த ட்ரைனிங்லேயே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான். இவன் என்ன பண்றான்னா எதுக்காக டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணும், அஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ண. ஏன்னா நான் ஒரு ஃபைட்டர், இன்ஃபைட்டர். அதுவும் இல்லாம என்னோட முக்கியமான வெப்பனே அதுதான். நான் வந்து சண்டை போட்டு அடிச்சு தான் ஒருத்தனை கீழே தள்ள போறேன். டிஃபென்ஸ் பண்ணா அவன் பஞ்சை மட்டும் தான் என்னால் தடுக்க முடியுமே தவிர அவன் எப்படி கீழே தள்ளுறது, அதுக்கு அஃபென்ஸை தானே இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ட்ரைனிங் சொதப்பிட்டு இருக்கான் நிறைய. ஏன்டா இப்படி பண்றான்றப்ப தான் வாத்தியார் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கும் வந்து நல்லாவே புரியுது, இவன் வந்து முன்னாடி போய் சண்டை போடுற ஆளு, இவனை போய் டிஃபெண்ட் பண்ண சொன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இவனோட மெயின் பவரே அதுதான், அவனோட பஞ்சிங் பவர் தான். ஆனா அவருக்கும் வந்து ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு போல. அவர் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் பண்றதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டியும் அவர் ட்ரைனிங் கொடுக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த மனசுல ஞாபகம் வச்சுட்டு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு தான் வந்து கொடுப்பாரு. எதுவும் வந்து கண்மூடித்தனமாலாம் கொடுக்க மாட்டாரு. இது நம்ம இப்போ வந்து சரியா புரியவே இல்லை, எதுக்காக வாத்தியார் இப்படி பண்றாரு, ஒருவேளை அவர் தப்பா ட்ரைனிங் கொடுக்குறாரோ, நம்ம எதுக்காக இது பண்ணிட்டு இருக்கோம், அஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமே, டிஃபென்ஸ் எதுக்கு வைக்கணும், ஒரு இன்ஃபைட்டர் பேசாம நம்ம அஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோமா, திருப்பி அந்த மாதிரி தோத்துற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. ஏன்னா கம்பேக் மேட்ச் இல்லையா, ஒரு 3-4 மாசம் கழிச்சு அவன் வந்து வரான். அதனால டச் விட்டு லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ல சொதப்பிட்டு இருக்கான். பயம் இருந்துகிட்டே இருக்கு, திரும்பவும் தோத்துருவோமான்னு சொல்லிட்டு. ஏன்னா தோத்துட்டா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி யோசிச்சுக்கிட்டு அடுத்த நாள் ட்ரைனிங்க்கு போயிட்டு வாத்தியார் வந்து அந்த மிட் பேடை பிடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு புது மூவ் சொல்லித்தாங்க வாத்தியாரே, புது மூவ் சொல்லித்தாங்க வாத்தியாரேன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிக்கிட்டே பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுவாங்க பாருங்க, அடிச்சு அடிக்கு நம்ம வாத்தியார் கலங்கி கீழே விழுந்துடுறாரு. நாக் டவுன் பண்ணிட்டான் போல இவரை. ஐயோ என்னாச்சுப்பா, ஆம்புலன்ஸ் கூடுங்க, ஆம்புலன்ஸ் கூடுங்கன்னு சொல்லிட்டு அவரை ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா, இல்லப்பா டயர்ட் ஆயிடுச்சு போல, அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, அதனால தான் ஓவர் ஒர்க் பண்ணிருக்காரு. அதனால தான் விஷயம்ப்பா, குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றி விட்டுருக்கோம், கொஞ்சம் மருந்தெல்லாம் கொடுத்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரி பெருசாலாம் எதுவும் கிடையாது, அவர் ஓவரா ஒர்க் பண்ணியிருக்காரு, வயசுக்கு மீறின ஒர்க்கு அதான் விஷயம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல. ஓ அப்படியா, இப்போ நீ அடிச்சு அவரை நாக் டவுன் பண்ணி டிக்கெட்டு கொடுத்து பரலோக அம்சம் நினைச்சப்பா அப்படின்ற மாதிரி டக்கமரா கலாய்ச்சிட்டு இருக்கான். அவர் என்ன பண்றான், ஏன் சொல்லிட்டு வாடா போய் ட்ரைனிங் எடுக்கலான்ற மாதிரி சொல்ல, தலையிலே கூட்டி டக்கமரா என்ன பண்றான், ஐயோ மூடிட்டு படியா, இப்போ தானே வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்தா, அதுக்குள்ள இதுக்கு ட்ரைனிங் சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். நம்ம இப்போ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா டக்கமராவையும் மேனேஜரும் அங்கே விட்டுட்டு நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து போயிட்டு ட்ரைனிங் எல்லாம் எதுவும் ஸ்கிப் பண்ணாம பண்றேன்ற மாதிரி சொல்ல, அவன் போறதுக்கு முன்னாடி வாத்தியார் அவனை நிறுத்தி ஒரு விஷயம் பேசுறாரு. என்னன்னா, நீ ஒரு நல்ல பாக்ஸர், மியாட்டோட மேட்ச்லயும் சரி எல்லா மேட்ச்லயும் சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கு, ஏஜி டாட்டோட மேட்ச்ல நீ கண்டிப்பா ஜெயிப்பான்னு நினைச்சேன், ஆனா தோத்துட்டேன். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நான் வந்து உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கணும், ஆனா அதெல்லாம் சொல்லி தராம விட்டுட்டேன். டவலை ஏன் த்ரோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்க தெரியுமா. அந்த டவலை த்ரோ பண்ணும்போது எனக்கு ஒரு பயங்கரமான கோவம், எதுக்காக நான் டவலை தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, என் மேலே எனக்கு கடுப்பா இருக்கு. ஒரு ட்ரெயினரா நிறைய விஷயங்களை நான் சொல்லி தராம விட்டுட்டேன், நான் வந்து தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நீங்க எல்லாமே நல்லா தான் ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க, நான் தான் நிறைய அடி வாங்கிட்டேன், அதனால தான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ சொல்றோம். இல்ல நான் அப்படி சொல்ல வரல, ஒரு பாக்ஸரா நீ தோக்கும் போது உனக்கு எந்த அளவு கஷ்டம் வந்ததோ அதே மாதிரி ஒரு ட்ரெயினரா எனக்கும் அந்த அளவு கஷ்டம் இருக்கு. ஏன்னா நீ அந்த இடத்துல நிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு நல்லாவே புரியுது உன் கஷ்டம் எல்லாமே, உன்னோட அடுத்த ஆப்பனோட மூஞ்சி, அவனோட ஃபேஸ், எந்த ஸ்டைல் எதுவுமே தெரியாது உனக்கு, அதனால நீ வந்து பதட்டப்பட்டு இருக்க. ஆனா நான் டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன் தெரியுமா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னோட பவர் வந்து அஃபென்சிவ் பவர் தான், நீ பஞ்ச் பண்ணி தான் உன்னோட ஆப்பனண்ட்டை தோக்கடிப்ப. நான் வந்து டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் பண்ண சொன்னதுக்கு அந்த காரணத்துக்கு தான். அது என்னன்னா, அடி வாங்காம நீ வந்து அவனுக்கு அடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மோட்டோ இருக்கு. அதை தான் நீ இது வரைக்கும் யோசிச்சுட்டு வந்திருப்பேன். ஆனா அந்த மாதிரி போனோம்னா கண்டிப்பா நீ தோத்துருவ, ஏன்னா உன்னோட ஸ்டைல உன்னால ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் உன்ன டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அடி வாங்காம அடிக்கிறதுக்கு இல்ல, அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அடிக்கணும். அதாவது அவன் கொடுக்குறான் பாத்தியா பஞ்சு, அந்த பஞ்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ போயிட்டு உன்னை பஞ்சை குத்து அவனை நாக் அவுட் பண்ணும். அதுக்காக தான் அவன் டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன். எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட பஞ்ச் பவர் என்னன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இதை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்பதான் நம்ம இப்போ ஓகே புரியுது அவர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலில் அவர் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு நம்மால் பார்த்தீங்கன்னா தனியாக ட்ரைனிங் எடுக்க வந்துடுறான். அவனுக்கு வந்து நல்லாவே தெரியுது அவர் எந்த அளவுக்கு வந்து யோசிச்சு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. இவன் தான் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கான். ரோப்லாம் கட்டிட்டு அவன் யோசிச்சுட்டு அப்படியே பாக்ஸிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து யோசிக்கிறான், ஏதாவது புது ஸ்ட்ராட்டஜி யோசிக்கணுமே. அவர் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் வைக்கணும், அதே சமயத்தில் அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அடிச்சிடணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஏன்னா டிஃபென்ஸும் அஃபென்ஸும் ரெண்டுமே தனித்தனி விஷயம் இல்லையா. இதை பண்ணும்போது அதை பண்ண முடியாது, அதை பண்ணும்போது இதை பண்ண
முடியாது. எப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து பண்றதுன்ற மாதிரி யோசிக்க அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. எதுக்கு ரெண்டுத்தையும் தனித்தனியா யோசிக்கணும், ரெண்டுமே ஒண்ணுன்னு யோசிக்கலாம். டிஃபெண்ட் பண்ற மாதிரி அஃபென்ஸ் பண்ணணும், அஃபென்ஸ் பண்ற மாதிரி டிஃபெண்ட் பண்ணணும். அதாவது என்னன்னா குத்துற மாதிரி குத்து வாங்காம இருக்கணும், குத்து வாங்காத மாதிரி குத்தணும். உங்களுக்கு புரியுதா சரியில்லை? நான் வந்து ஓப்பனா எவ்வளவு தெளிவா சொல்ல முடியுமோ அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கேன். டிஃபென்ஸ் அஃபென்ஸ் ரெண்டு பேருமே ஒரே விஷயமா வந்து கன்சிடர் பண்ணணும். இவன் அதாவது ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி ஆப்போனன்ட் கொடுக்குற பஞ்சை தடுக்கிற மாதிரியே இவனோட பஞ்சை கொடுக்கணும், இவனோட பஞ்சை கொடுக்குற மாதிரி ஆப்போனன்ட் பஞ்சை தடுக்கணும். அந்த தான் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மால் இப்ப ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்க அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஸ் நினைச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, கரெக்டா அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை டாடா பை பாய்.